நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். பானபாத்திரக்காரனுக்கு நினைவுபடுத்த வேண்டியது ஆண்டவரோட வேலை அப்படின்றத பற்றி உங்களோட இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஆமாம், இந்த எபிசோடும் யோசேப்போட வாழ்க்கை பற்றினது தான். வேதாகமத்தில் எனக்கு பிடிச்ச பகுதின்னு இதை நான் சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையை புரட்டி போட்ட பல வெளிப்பாடுகளை இது மூலமாக தந்திருக்கிறாரு. நீங்கள் யோசேப்போட சரித்திரத்தை பாருங்க. எவ்வளவு எதிர்மறையான சம்பவங்கள் அவர் தன்னோட வாழ்க்கையில் எதிர்கொண்டார் அப்படின்றது நமக்கு தெரியும். அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டது. அவர் படக்கூடாத பாடெல்லாம் பட்டார். தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போடப்பட்டார். அப்படி அவர் ஜெயிலில் இருந்தப்ப ஒரு பானபாத்திரக்காரனை அங்கே சந்திக்கிறார். அவரோட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு யோசேப்பு. 3 நாளில் நீ ஜெயிலை விட்டு வெளியில் போவ அப்படின்னு சொன்னார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதோட மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் செஞ்சார். நீ வெளியில் போகிறப்ப என்ன நினைவு வச்சுக்க அப்படின்னு சொன்னார். நான் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கேன். பார்வன் கிட்ட இதை பற்றி சொல்லி என்னை விடுதலை செய்ய முயற்சி பண்ணுன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், உன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், நீ வெளியில் போய் நல்ல வாழ்க்கை அனுபவி அப்படின்னு யோசிப்பு இருந்துடல. நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கக்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நாம் மனுஷங்க தானே. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது தவறு இல்லை. யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்கிறார். அவன்கிட்ட உதவி எதிர்பார்க்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை. ஆமாம், நாம் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கிறதில்ல. நான் பொதுவாக என்னோட திராணிக்கு மிஞ்சி மக்களுக்கு உதவி செய்ய முயற்சிப்பேன். வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பேன். நிறைய நபர்களை அறிமுகம் செஞ்சு வைப்பேன். ஆனால் பல நேரங்களில் எனக்கு அவங்க உதவி செய்கிறதில்ல. ஐயோ, நான் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன், அதனால் எத்தனை பேர் பலனடைஞ்சிருக்காங்க, ஆனால் உதவி கிடைச்சது என்னை மறந்துடுறாங்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்க? இன்றைக்கி கூட காலையில் வாக்கிங் போகும்போது யோசித்தேன், கடவுளே, எவ்வளோ பேருக்கு நான் எப்படியெல்லாம் உதவி செஞ்சுருக்கேன், எவ்வளோ வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேரை அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு, அதனால் அவங்க எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்காங்க, ஆனால் அவங்க என்ன மறந்துட்டாங்களே அப்படின்னு யோசித்தேன். இங்கேயும் இப்படி தான் யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்கிறாரு. அவங்கிட்ட ஞாபகப்படுத்துறாரு. வெளியில் போகிறப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கப்பான்னு சொல்கிறாரு. ரொம்ப சாதாரணமாக அந்த பானபாத்திரக்காரன் அதை செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவன் யோசேப்பை மறந்துட்டான். 2 வருஷம் முழுசும் மறந்தே போயிட்டான். 2 வருஷத்துக்கு பிறகு பார்வோனுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய சொப்பனம் வருது. அந்த கனவை பற்றி யாராலையும் சொல்ல முடியல. பார்வோனுக்கு கனவு வந்ததுமே பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு பற்றின நினைவு வந்துடல. பாருங்க, ஒருத்தராலையும் அந்த கனவை பற்றி சொல்ல முடியல. அந்த நாடு முழுக்க ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்குது. அப்போ தான் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை பற்றின நினைவு வருது. பார்வோன் கிட்ட யோசேப்பை பற்றி சொல்கிறான். அதுக்கு பிறகு நடந்தது என்ன? யோசேப்பு அரண்மனைக்கு கூப்பிடுறாரு பார்வோன். யோசேப்பு சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் சொல்கிறாரு. கடைசியாக யோசேப்பு பெரிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுறாரு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட பானபாத்திரக்காரங்கிட்ட என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு இரக்கம் காட்ட, பரிஞ்சு பேச நீங்கள் உதவி கேட்கலாம். ஆனால் அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவுபடுத்த வேண்டியது கடவுளோட வேலை. அதை அவர் நியமித்து வச்சிருக்கிற அந்த நாளில் செய்வார். நாம் விரும்புகிற நாளில் அதை செய்ய மாட்டார். ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையை விட்டு வெளியில் போனதுமே யோசேப்பை பற்றி நினைவு வச்சு பார்வோன் கிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு சாதாரண மனுஷனா யோசேப்பு அங்கேருந்து வெளியில் போயிருப்பார். ஒருவேளை கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கலாம், விடுதலை கிடச்சிருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் எப்போவுமே நீங்கள் வந்தது போல் உங்களை அனுப்புகிறவர் இல்லை. எப்போவுமே உயர்வான நிலைக்கு நம்ம போகணும்னு தான் அவர் விரும்புவார். ஐயோ, நான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சேன், என்ன அவன் மறந்துட்டானே அப்படின்னு யோசேப்பு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் எப்போ யோசேப்பை நினைவு கூர்ந்தா சரியாக இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். சரியான நேரத்தில் ஆண்டவர் பானபாத்திரக்காரனை நினைவுபடுத்துவார். அவன் இருதயத்தில் உங்களை ஞாபகப்படுத்துவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பதட்டப்பட மாட்டீங்க. சில நேரங்களில் ஐயோ, நேரம் கிடைக்கிறப்ப அந்த ஊழியக்காரங்களை சந்தித்து என்னை பற்றி நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாமே, எனக்கு அவங்க வாய்ப்புகளை உருவாக்கி தர சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கலாமே அப்படின்னுலாம் நான் யோசிப்பேன். இந்த வார கடைசி நேரம் கிடைச்சா சிலரை சந்திக்கணும், இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எப்படியாவது நான் யாருன்னு சொல்லிட மாட்டோமா, எனக்கு ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை.
யாரையோ முக்கியமான நபர்களை சந்திக்கிறப்ப இதெல்லாம் பற்றி சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லைக்கு உட்பட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆனால் இந்த ஆள் அல்லது இந்த ஆள் என்னோட பானபாத்திரக்காரனா எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நாம் நம்ப வேண்டியதில்லை. நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை. யாரை ஆண்டவர் நமக்கான பானபாத்திரக்காரனா பயன்படுத்த போறாருன்றது நமக்கு தெரியாது. நாம் செய்ய வேண்டியது எனக்கான பானபாத்திரக்காரனை சரியான நேரத்துக்கு நினைவுபடுத்துறது ஆண்டவரோட வேலை அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். பதறாதீங்க. சரியான நேரத்தில், குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உங்களை பற்றி உங்களுக்கான பானபாத்திரக்காரன்கிட்ட ஞாபகப்படுத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.